நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா கையில் எடுத்த பிரம்மாஸ்திரம் அப்படியே ஆடி போயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட நெருங்கிறதுனால இப்போ புலம்பி தவிச்சு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் கதிகலங்கி போய் நிற்கிது பாகிஸ்தான். அப்படி இந்தியா என்ன பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய வேட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவும் பாகிஸ்தான் கேட்ட உடனே செய்யாமல் அதை வச்சு செஞ்சு அதுக்கப்புறமா ஓகே சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இப்போ மோதல் முற்ற ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஒரு அதிர்ச்சியான தகவல் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. மீண்டும் இலங்கை தன்னுடைய புத்தியை காமிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போடுறோம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2021 ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே எல்லை பிரச்சனை, பலுச்சிஸ்தான் பிரச்சனை அப்படின்னு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதலும் போர் பதற்றமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது. நீண்ட காலமாகவே இந்திய ஆப்கானிஸ்தான் நல்லுறவையும் கேள்விக்குள்ளாக்கி வரும் பாகிஸ்தான் கடுமையான உணவு நெருக்கடி காலத்தில் வழங்கிய கோதுமை அழுகிய நிலையில் இருந்ததாகவும் மனித பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னு ஆப்கானிஸ்தான் அரசு வெளிப்படையாக குற்றம் சாட்டினாங்க. அதே சமயம் உயர்தரமான 50,000 மெட்ரிக் டன் அவசர கால கோதுமையை வழங்கிய இந்தியாவுக்கு ஆத்மார்த்தமான நன்றியை ஆப்கானிஸ்தான் அரசு தெரிவித்தாங்க. கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஆப்கானிஸ்தானுடைய சுகாதார அமைப்பை சீராக்கும் வகையில் ஆப்கானிஸ்தானுடைய சுகாதார அதிகாரிகளுக்கு மருத்துவ உபகரணங்களை அன்பளிப்பாக இந்தியா வழங்குவதாக அறிவித்தாங்க. இந்த உதவியில் நோயறிதல் சிகிச்சை, பச்சிளங்குழந்தை மற்றும் சிறுவர் பராமரிப்புக்கான உபகரணங்கள், அது மட்டும் இல்லாமல் வெண்டிலேட்டர்கள், நோயாளி கண்காணிப்பு கருவிகள், கார்டியோகிராஃபி இயந்திரங்கள், பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை தொகுப்புகள், முகத்தடை மின் வெப்ப சாதனங்கள் மற்றும் சிறப்பு மருத்துவ கருவி தொகுப்புகள் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மேலும் உணவு பாதுகாப்பு முன்னெடுப்புகள், சுகாதாரம் மற்றும் மருந்து உதவிகள் மூலம் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர்றது மட்டுமில்லாமல் கல்வி உதவித்தொகைகள் மற்றும் திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளையும் வழங்கிட்டு வர்றாங்க. குறிப்பாக கடந்த ஜூன் 17 ஆப்கானிஸ்தானுக்கான தன்னுடைய மனிதாபிமான உதவியின் ஒரு பகுதியாக இந்தியா 5 டன் அத்தியாவசிய மருந்துகளையும் காபூலுக்கு வழங்கினாங்க. இந்த நிலையில தான் 6 நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியாவுக்கு வந்திருந்த ஆப்கானிஸ்தானுடைய விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கும் மௌலவி அட்டவுல்லா ஒமாரி அப்படிங்கிறவர் நம்முடைய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகானை சந்தித்து இருதரப்பு விவசாய ஒத்துழைப்பு, ஆப்கானிஸ்தானில் கோதுமை உற்பத்தி, விதை தொழில்நுட்பம் மற்றும் நவீன விவசாய முறைகள் குறித்தும் விவாதித்தாங்க. மேலும் தங்கள் நாட்டுடைய விவசாயத்துறையை நவீனமயமாக்குவதற்கான இந்திய தொழில்நுட்ப உதவியை இந்தியா கிட்ட கேட்டுக்கொண்டார். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே வர்த்தக வாய்ப்புகள் குறித்த தொழில்துறை கலந்துரையாடல் அமர்வில் பேசிய ஆப்கான் வேளாண் அமைச்சர் ஒமாரி, பல நூற்றாண்டுகளாக தொடரும் 2 நாடுகளுக்கு இடையிலான நட்புறவுகள் இந்த நூற்றாண்டுக்கே உரியவை அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் இந்தியர்களை சொந்த மக்களை போல் உணர்வதாகவும் ஆப்கானிஸ்தானியர்களும் இந்தியர்களும் ஒரே மாதிரியான டிஎன்ஏவை பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவிச்சிருந்தார். ஆப்கானிஸ்தானுடைய அமைச்சருடைய டிஎன்ஏ கருத்துக்கு காட்டமாக பதிலளிச்சிருக்கோம். பாகிஸ்தானுடைய முப்படைகளின் மக்கள் தொடர்பு துறையின் தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி குரானிலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி முஸ்லீம்கள் இறை நம்பிக்கையற்றவர்களுடன் நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் இந்தியா கூடயும் இந்துக்களுடனும் நெருங்கிய உறவை பேணும் தாலிபான்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கும் இடையிலான உறவு எஜமான் அடிமை உறவு போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கும் சௌத்ரி, தாலிபான்கள் இந்தியாவுடைய நலன்களுக்காக செயல்படுவதாகவும் அவர்கள் இந்தியாவுடைய அடிமைகள் அப்படின்னு குற்றம் சாட்டினார். பாகிஸ்தானை பலவீனப்படுத்த ஆப்கானிஸ்தான் நிலப்பரப்பை இந்தியா பயன்படுத்துவதாக பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் குற்றம் சாட்டிட்டு வரும் நிலையில் அந்த நாட்டுடைய முப்படைகளின் மூத்த இராணுவ அதிகாரியின் இந்த கருத்து மேலும் ஆப்கானிஸ்தானுடனான பாகிஸ்தான் உறவை மேலும் சிக்கலாக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா, இந்தியா ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு. அந்த பிரம்மாஸ்திரம் தான் ஆப்கானிஸ்தான். பாகிஸ்தானுக்கு சரியான அடியை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம் ஆப்கானிஸ்தான் கூட நெருக்கமாக இருக்கணும், ஆப்கானிஸ்தானை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும். அந்த ரீதியில் தான் பாகிஸ்தானுக்கு அடி கொடுக்கும் வகையில் ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு, மனிதாபிமான உதவிகளாக இருக்கட்டும், அவசர உதவியாக இருக்கட்டும், எல்லா உதவியுமே நம்முடைய இந்தியா செஞ்சு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுறதுக்காக ஒரு சம்பவத்தை செஞ்சாங்க. இந்திய ஆப்கானிஸ்தான் உறவை பார்த்து இப்போ பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைத்தறிச்சலில் தான் பாகிஸ்தான் புலம்பி தள்ளியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பாகிஸ்தானை பல மணி நேரம் காக்க வச்சுருக்காங்க. அதாவது ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்துக்காக பாகிஸ்தானை இந்தியா பல மணி நேரம் காக்க வச்சுருக்காங்க அப்படின்னு நம்முடைய முப்படைகளின் முன்னாள் தலைமை தளபதி அனில் சவுகான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு.
பகல்காமில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் 26 பேர் வந்து பலியானாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுக்கு பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கையை மே 7ஆம் தேதி அதிகாலை நம்முடைய இராணுவம் மேற்கொண்டாங்க. பாகிஸ்தான் போர் நிறுத்தம் கோரியதை அடுத்து 3 நாட்களாக நடந்த போர் 10ஆம் தேதி முடிவுக்கு வந்துச்சு. அப்போது முப்படைகளுடைய தலைமை தளபதியாக இருந்தவர் தான் ஜெனரல் அனில் சௌகான். அவர் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து டெல்லியில் என்ன சொன்னார்னா, கடந்த ஆண்டு மே 7 தொடங்கிய போர் மே 10 வரைக்கும் நீடிச்சிச்சு. முதல்ல பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தளங்களை குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதுக்கு பாகிஸ்தான் இராணுவம் பதிலடி தந்ததை அடுத்து அந்த நாட்டில் இருக்கும் இராணுவ தளங்கள் மேலே இந்திய படைகள் தாக்குதல் நடத்தினாங்க. இதில் அந்த நாட்டில் இருக்கும் முக்கிய இராணுவ தளங்கள் கடுமையாக சேதத்தை சந்திச்சிச்சு. குறிப்பாக ராவல்பிண்டியில் இருக்கும் நூர்கான், ரஹீம் யார் கான், போலாரி போன்ற தளங்கள் இன்னும் இயல்பான செயல்பாட்டுக்கு திரும்பலை. போர்க்களம் குறித்து தெளிவான பார்வை இருந்ததால் நாங்கள் முன்னேறி சென்று தாக்குதலை தொடர்ந்தோம். எல்லையை கடக்காமலேயே பாகிஸ்தானுடைய பல ரேடார் நிலையங்கள் வந்து அளிக்கப்பட்டது. பாகிஸ்தானும் அவ்வாறு தாக்குதல் நடத்த முயற்சி செஞ்சிச்சு. அந்த நாட்டு இராணுவத்தினர் செயல்படுறதுக்கு முன்னாடியே அங்குள்ள இராணுவ கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டது. இதனால் போரை சமாளிக்க முடியாமல் மே 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நம்முடைய இராணுவ தலைமையகத்தில் இருக்கும் இராணுவ நடவடிக்கைக்கான இயக்குனர் ஜெனரலின் ஹாட்லைன் தொலைபேசி எண்ணில் பாகிஸ்தான் இராணுவ தலைமையகம் தொடர்பு கொண்டது. போர் நிறுத்தம் செய்யும்படி கோரிக்கை விடுத்தாங்க. இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த போரில் இந்தியாவுடைய வெற்றி மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் விரும்பினோம். மோதலை முடிவு கொண்டு வருவதற்கு முன்னாடி நிரந்தர தாக்கத்தை ஏற்படுத்த இந்திய படைகள் உறுதி பூண்டாங்க. அதனால் போர் நிறுத்தம் கோரிய பாகிஸ்தானை இந்தியா பல மணி நேரம் காக்க வச்சாங்க. ஏற்கனவே திட்டமிட்டபடி 10ஆம் தேதி மதியம் வரைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, எல்லை தாண்டி மீன் பிடிச்சதாக சொல்லி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்கிறதும் அவர்களுடைய படகுகள் மற்றும் உடைமைகளை சேதப்படுத்துவதுமான சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு வருது. இதை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை முன் வச்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன் பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்காங்க. இந்த நிலையில தான் கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டிருந்த போது அந்த பகுதியில் ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் 8 பேரை கைது செஞ்சு அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அந்த மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதாக சொல்லப்படும் நிலையில அவர்கள்கிட்ட இலங்கை கடற்படையினர் நடத்திய விசாரணையில தங்களுடைய படகு சேதமடைந்ததால் எல்லை தாண்டி வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் கைது செய்யப்பட்ட 8 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் இலங்கைக்கு அழைத்து சென்று அந்த நாட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தொடர்ந்து இப்படி இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் சம்பவம் ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார மீனவ கிராமங்களில் பெரும் கொந்தளிப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் உடனடியாக மீட்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு மீனவ சங்கத்தினரும் குடும்பத்தினரும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, எங்களுடைய ஆட்சிக்கு எதிரான சதிதான் வங்கதேச மாணவர் போராட்டம் அப்படின்னு ஷேக் ஹசீனா சொல்லியிருக்கிறாரு. அதாவது கடந்த 2024 நடைபெற்ற மாணவர் போராட்டம் எங்களுடைய ஆட்சிக்கு எதிரான சதிதான் அப்படின்னு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கிறாரு ஷேக் ஹசீனா. புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சங்க நிகழ்வில் ஒலி வடிவில் தன்னுடைய கருத்துக்களை ஷேக் ஹசீனா அவர்கள் பகிர்ந்தார். அதில் கடந்த 2024 வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் நடந்தது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அது எங்கள் ஆட்சிக்கு எதிரான சதிதான். அது திட்டமிடப்பட்டது. ஜனநாயக முறையை கடந்து புதிய ஆட்சியை அமைக்க மேற்கொண்ட முயற்சி தான் அந்த மாணவர் போராட்டம். வரும் டிசம்பரில் என் நாட்டின் மக்களிடம் திரும்புவேன். என் தேசத்தை நேசிக்கிறேன். ஜோடிக்கப்பட்ட வழக்குகளில் என்னை சிக்க வைக்க முயற்சிகள் நடக்கலாம். ஆனால் மக்களுக்கான எனது கடமையையோ எனது வாழ்வையோ தீர்மானிக்கும் சக்தியாக அச்சுறுத்தல் ஒருபோதும் இருக்காது அப்படின்னு தெரிவித்தார். இந்த நிலையில் தான் வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா விளைவுகளை பொருட்படுத்தாமல் வங்கதேசத்துக்கு திரும்பும் தன்னுடைய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது தன்னுடைய இந்த நாடு திரும்புதல் அதிகாரத்தை கோருவதற்காக அல்ல, மாறாக தன்னுடைய நாட்டில் வளர்ச்சி, மத சார்பின்மை மற்றும் செழிப்பை மீட்டெடுப்பதற்காகவே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க என்ன சிறையில் அடைக்கலாம் அல்லது கொல்லலாம், ஆனால் நான் என் மக்களுடன் இருப்பதற்காக தாய் நாட்டுக்கு திரும்புவேன். தன்னுடைய நாட்டிலிருந்து தாம் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட போதும் மக்களிடமிருந்து ஒருபோதும் பிரிந்ததில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் மக்கள் மிகுந்த துன்பங்களை அனுபவித்து விட்டதாலும் தன்னால் அதை இனியும் பொறுத்துக்கொள்ள முடியாததாலையும் வங்கதேசத்துக்கு திரும்ப முடிவு செஞ்சதாக அவர் விளக்கியிருக்கிறாரு. டிசம்பர் எங்கள் வெற்றி மாதம், அதனால் நான் டிசம்பர் மாதத்தில் திரும்பி செல்ல விரும்புகிறேன். நான் எதையும் எதிர்கொள்ள நேரிடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஷேக் ஹசீனாவுடைய மகன் சஜிப் வாஜித் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வங்கதேசம் இந்தியாவுக்கு மற்றொரு பாகிஸ்தானாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் பலியானவர்களுடைய எண்ணிக்கை குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 2024 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறித்த பல்வேறு தகவல்கள் இருக்குது.
ஐக்கிய நாடுகள் அவையின் கணக்குப்படி 1400 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் அரசு தரப்பில் பலி எண்ணிக்கை 800க்கும் சற்று அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடுதலாக குறிப்பிடும் அந்த 600 பேர் யார்? அந்த பெயர்களை ஐக்கிய நாடுகள் அவை எங்கே பெற்றது? எங்கள் கட்சி, அதாவது அவாமி லீக் ஐநாவுக்கு கடிதம் எழுதியிருக்கு. எங்கள் வழக்கறிஞர்கள் ஐநாவுக்கு பல முறை கடிதங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் எந்த பெயர்களையும் வெளியிடலை. இந்தியாவுக்கு மிகவும் கவலை அளிக்க வேண்டியது என்னவென்றால், வங்கதேசம் இந்தியாவுடைய கிழக்கு எல்லையில் மற்றொரு பாகிஸ்தானாக உருவெடுத்திருக்கு. இது உங்களின், அதாவது இந்தியாவை சொல்கிறாரு, கிழக்கு எல்லையில் மற்றொரு பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் வெளிநாட்டு உளவுத்துறைகள் வங்கதேசத்தில் வெளிப்படையாகவே செயல்படுறாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய கிழக்கு பகுதியின் பாதுகாப்பு குறித்து வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமருடைய மகன் பேசியிருக்கிறது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.